வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் தமிழ்நாட்டில் இன்று அதிகமாக பேசப்பட்டு வரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். முதலமைச்சர் விஜய் இன்று 300 புதிய அரசு பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தியுள்ளார். அதோடு சட்டப்பேரவையில் நடந்த சம்பவமும் அரசியல் வட்டாரங்களில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இரண்டு சம்பவங்களும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றுள்ளன? பொதுமக்களுக்கு இதனால் என்ன பயன்? அரசியல் ரீதியாக இதன் தாக்கம் என்ன? அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பொது போக்குவரத்து என்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள், தொழிலாளர்கள், அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் என பல லட்சம் மக்கள் தினமும் பேருந்துகளை நம்பியே பயணம் செய்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாக பழைய பேருந்துகள், பராமரிப்பு பிரச்சினைகள், பயணிகள் கூட்ட நெரிசல் போன்ற சவால்கள் இருந்து வந்தன. இந்த நிலையில் புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்து வந்தது. அந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு 300 புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. புதிய பேருந்துகளுக்கு கொடியசைத்து சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், அவர் ஒரு பேருந்தில் ஏறி பொதுமக்களுடன் சேர்ந்து பயணம் செய்தார். பயணிகளுடன் பேசினார். அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி ட்ரெண்டாக மாறின. பலரும் இந்த நடவடிக்கையை பாராட்டினர். முதலமைச்சர் நேரடியாக மக்களுடன் பயணம் செய்வது நல்ல விஷயம். போக்குவரத்து சேவையை மேம்படுத்தும் முயற்சி இது. மக்களின் பிரச்சினைகளை நேரில் அறியும் வாய்ப்பு கிடைக்கும் என்று பல கருத்துக்கள் பதிவாகின. இந்த 300 பேருந்துகள் எந்த பகுதிகளுக்கு செல்லும்? நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் என பல பகுதிகளில் இவை இயக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அதிக பயணிகள் பயன்படுத்தும் வழித்தடங்களில் இந்த புதிய பேருந்துகள் இயக்கப்படவுள்ளன. இதனால் பயணிகள் காத்திருக்கும் நேரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களுக்கு இதன் பலன் என்ன? பல மாணவர்கள் தினமும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பேருந்தில் பயணம் செய்கிறார்கள். புதிய பேருந்துகள் வந்தால் கூட்ட நெரிசல் குறையும். பயணம் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் அமையும். பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கும் இது ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பான பயணம், சுத்தமான சூழல், புதிய இருக்கைகள் போன்ற வசதிகள் கிடைக்கும். இப்போது சட்டப்பேரவையில் நடந்த சம்பவத்தை பார்ப்போம். இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் செய்த ஒரு செயல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்தின் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவின. ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர் மக்களின் குரலை பிரதிபலித்தார். அவரது செயல்பாடு தைரியமானது. அரசியலில் புதிய பாணியை கொண்டு வருகிறார் என்று கூறுகின்றனர். எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கின்றன? சட்டப்பேரவையின் மரபுகளை மதிக்க வேண்டும். அரசியல் நாடகங்கள் தேவையில்லை. முக்கிய பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று விமர்சித்து வருகின்றனர். இதன் அரசியல் தாக்கம் என்ன? தமிழ்நாட்டின் அரசியல் தற்போது புதிய கட்டத்தை நோக்கி நகர்கிறது. ஒவ்வொரு நடவடிக்கையும் சமூக வலைத்தளங்களில் பெரிய விவாதத்தை உருவாக்குகிறது. அதேபோல் இந்த சம்பவமும் மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை உருவாக்கியுள்ளது. சமூக வலைத்தளங்களில் என்ன நடந்தது? #CM விஜய், #தமிழ்நாடு அசெம்பிளி, #நியூ பஸ்ஸஸ், #விஜய் கவர்மெண்ட் போன்ற ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டானதாக கூறப்படுகிறது. பொதுமக்களின் எதிர்பார்ப்பு என்ன? அவர்கள் விரும்புவது எளிமையானது. சிறந்த சாலைகள், சிறந்த போக்குவரத்து, வேலை வாய்ப்புகள், கல்வி, மருத்துவ வசதிகள். இதில் அரசு தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. 300 பேருந்துகள் திட்டம் வெற்றியடையுமா? அது செயல்பாட்டில்தான் இருக்கிறது. பேருந்துகள் சரியான பராமரிப்புடன் இயக்கப்பட வேண்டும். நேர அட்டவணை பின்பற்றப்பட வேண்டும். பயணிகள் சேவை மேம்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த திட்டம் முழுமையான வெற்றியை பெறும். நண்பர்களே, இன்றைய தினத்தில் தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்பட்ட 2 விஷயங்கள். 300 புதிய பேருந்துகள் அறிமுகம், சட்டப்பேரவை விவகாரம். இந்த 2 சம்பவங்களும் அரசியல் மற்றும் பொதுமக்கள் வட்டாரங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. எதிர்காலத்தில் இந்த திட்டங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை தொடர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த விவகாரம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? 300 புதிய பேருந்துகள் திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா?
சட்டப்பேரவையில் நடந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பதிவிடுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற அரசியல் மற்றும் ட்ரெண்டிங் அப்டேட்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான்-ஐ அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.